மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்திருந்த நிலையில் இந்த வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை அடுத்து தற்பொழுது தேர்தல் ஆணையர் பாஜக உறுப்பினர் என்றால் அதனை கூறிவிடலாம் என தேஜஸ்வி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தரவுகளுடன் எந்த பதிலையும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவிக்கவில்லை. உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்கள் என அறிவித்தது ஏன் என்பதற்கு பதிலில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கியிருக்கிறார். அவர் கூறியது என்ன? விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். தொடர்ந்து தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்ததை அடுத்து பல தரப்பிலிருந்தும் பல கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் எழும்புகிறது. தேஜஸ்வி தரப்புல இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். பீகார் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தத்தை தற்பொழுது எதிர்க்கட்சிகள் தீவிரமாக அந்த விவகாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி வாக்காளர் அதிகாரம், அதாவது பீகாரிலிருந்து வாக்காளர் அதிகாரம் என்ற பேரணியை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடங்கினார். பீகார்ல தொடங்கிய இந்த பேரணி என்று கிட்டத்தட்ட 16 நாட்கள் நடந்து 1300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பேரணியில் தான் பீகார்ல தற்பொழுது இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியினோட பீகாருடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகாக அவர் நேற்றைய தினம் பேசும் பொழுது இந்த பேரணி என்பது மிகுந்த அன்பையும் ஆதரவையும் மக்களிடையே பெற்று வருகிறது. பாஜகவினர் முதலில் தேர்தல் ஆணையத்தை எவ்வாறு திருடினார்கள் என்பதை மக்கள் இப்போது புரிந்து கொள்கிறார்கள். வாக்குகள் திருடப்படவில்லை, பொதுமக்கள் விழிப்புடன் உள்ளனர். ஜனநாயகம் பிறந்த பூமியான பீகாரில் இருந்து ஜனநாயகம் அறிந்து போக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என இந்த பேரணி மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடம் பெறும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையம் கூறுவதில் தெளிவான உண்மை இல்லை எனவும் அது தெளிவான பதில் இல்லை எனவும் அவர் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நாம் முன்வைக்க முடியும். பிரதமர் அலுவலகத்தில் பெற்றதை அவர் இப்போது படித்திருக்கிறார். தனக்கு சொல்லப்பட்டதை மட்டுமே தேர்தல் ஆணையம் தற்பொழுது பேசி வருகிறது எனவும் பாஜகவின் உறுப்பினராக இருந்தால் அவர் சொல்ல வேண்டும் என, அதற்கு அவர் வெட்கப்பட வேண்டும் என பீகார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வைத்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில வாக்காளர் அதிகாரம் என்ற பேரணி பீகாரில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த கூட்டத்திற்கு பிறகாக தேஜஸ்வி யாதவ் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.